இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து நமக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணி தவறான காரியம் பண்ணி அதனால் நமக்கு வலி வருது அப்படின்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா அந்த வலியை மறக்கிறதுக்கு, அதாவது மனசில் ஏற்படுற வலியை மறக்கிறதுக்கு டிவி பார்க்குறது, ரேடியோ கேட்குறது, பாட்டு கேட்குறது, ஒரு சிலர் வந்து சாராயம் அந்த மாதிரி பொருளை தேடி போகிறது, இன்னும் நிறைய போதை பொருட்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய ஏதோ ஒன்று ஒரு போதையை தேடி போனால் இதை மறக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அது ஓரளவுக்கு மறக்கவும் முடியும் அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனால் அப்படி போகாதீங்க. ஏன் போகாதீங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் என்னென்னா சாராயம்னு சொல்லிட்டு டிவியும் என்ன இதுவும் அதுவும் ஒன்றா அப்படின்னா ஒன்று தான். ரெண்டுமே வந்து உங்கள் கவலையை மறக்க வைக்கிறதுக்கு தான் பயன்படுது. ஆனால் ரெண்டுத்தினாலுமே பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் கண்ணு கெட்டு போயிடும், மூளை பாதிக்கப்படுது. இதெல்லாம் டிவிலையும் ஆகுது, சாராயத்துலேயும் ஆகுது. ரெண்டுமே திட்ட ஒரே மாதிரி தான் பண்ணுது. அதேமாதிரி தண்ணி அடித்தா தான் தூக்கம் வருன்றாங்களே, அதேமாதிரி டிவி பார்த்தா தான் தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. சரி, ஏன் இதை பண்ணக்கூடாது? ஏன்னா தண்ணி அடிக்கிறது தான் கெட்ட பழக்கம்னு உலகம் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்களே தவிர டிவி பார்க்குறது கெட்ட பழக்கம்னு எங்கேயுமே சொல்லலை. இப்போ அதில் வர்ற அந்த பாதிப்பை பற்றியெல்லாம் கூட நான் இந்த வீடியோவில் பேசலை, ஏன்னா அதெல்லாம் வேறு ஒரு வீடியோவில் பேசிட்டேன். யோகாசனம் அதை பற்றிலாம் பேசும்போது அது வந்துடுச்சு. அதனால் இனிமேல்ட்டுலாம் அந்த டாபிக் போக போகிறதில்ல. நல்ல ரீதியாகவே அதை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு வலி வருது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறீங்க, அதனால தான் மனசு வலி வருது இல்லையா? அப்போ அந்த வலி வரும் பொழுது நீங்கள் டிவி பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதோ ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களோட மைண்டு வேறு ஒரு விஷயத்தில் போகிறதுனால இதிலேருந்து, அதாவது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டை அது இட்டுட்டு போயிடுது. உங்கள் மைண்டு போகலை, அதோடைய சக்தியின் மூலமாக உங்கள் மைண்டை ஈர்த்துக்குது. அப்போ ஈர்த்துக்கும்போது தானாகவே உங்கள் மைண்டு கொஞ்சம் நேரத்துக்கு அந்த போதையில் இருக்கும்போது இந்த கவலை ஓரளவுக்கு குறையிற மாதிரி தெரியுது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வலியை கொடுத்ததுக்கு உண்மையான காரணம் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த காரணத்தை சீரியஸாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் அதையே தான் பண்ணின்னு இருப்பீங்க. எது உங்களுக்கு வலியை கொடுத்ததோ அது பின்னாடியே மறுபடியும் போவீங்க, மறுபடியும் அது வலி கொடுக்கும், மறுபடியும் இந்த போதையிலே போவீங்க. இப்போ வலியிலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டதான் நினைக்கிற மாதிரி தெரியும். ஆனால் என்ன ஆகுன்னா, இன்னொரு போதைக்கு போகிறீங்களே, அந்த போதை இன்னும் டபுளாக உங்களுக்கு நிறைய உடல் ரீதியான பிரச்சனையும் மன ரீதியான பிரச்சனையும் கொடுக்கும். ஸோ நீங்கள் தப்பிக்கவே முடியாது எப்பயுமே. ஆனால் இந்த போதையில் இருக்கும்போது ஏதோ தப்பிச்சிட்டா மாதிரி தெரியும் தற்காலிகமாக. ஆனால் வட்டியும் முதலுமா அந்த தப்புக்கும் சேர்த்து இந்த போதைக்கான தப்புக்கும் சேர்த்து தண்டனை நீங்கள் அனுபவிச்சுன்னு தான் இருப்பீங்க. அது நரக வேதனை ஆகிடும். அப்புறம் டிவி பார்க்கனால கண்ணாடி போடுவீங்க, இது மாதிரி நிறைய பிரச்சனை வந்துடும். அதுக்கு பதிலாக நீங்கள் கம்முன்னு உட்காந்துருந்தா என்ன ஆகிருக்கும்? அதாவது இந்த மாதிரி போதையெல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலையை செய்யும்போது கஷ்டமாக தான் இருக்கும். வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனச்சிதறல் இருக்கும். மூளைக்கு வேலை கொடுக்காத வேலையை செய்யலாம், அது செய்ய முடியும். மூளைக்கு வேலை கொடுக்கறது கூட ஒரு கொஞ்சம் ஸ்லோவாகும், ஆனால் அதுவுமே பண்ணலாம். இந்த மாதிரி வேலையை நீங்கள் ஒரு ஆர்வமாக பண்ணும்போதே முதல்ல உங்கள் மைண்டு கவனம் உங்கள் வேலையில் வந்துடும், அப்பையும் அது குறையும். ஆனாலும் இப்போ என்னன்னா, நீங்கள் தான் உங்கள் மைண்டை வலுக்கட்டாயமாக பிடிச்சி வேலையில் திணிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய மைண்டு ஒரு 3/4 பங்கு வேலையில் இருக்கும், 1/4 பங்கு என்ன போகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வலியை கொடுத்த அந்த பிரச்சனைக்கு உண்மையான காரணம் என்ன, உண்மையான தீர்வு என்ன அப்படின்றத அதுவே யோசிக்கும். அது ஒரு மூலையில் அது யோசிக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பீங்க. அது சப்கான்ஷியஸ் மைண்டில் வேலை செஞ்சுன்னு இருக்கும். டிவி பார்த்தீங்கன்னா அது நடக்காது, அதுதான் பிரச்சனை. டிவி பார்த்தாலும் மற்றது பார்த்தாலும் அது வேற ஒரு போதையில் இட்டுட்டு போயிடுது. இந்த சுத்தமான மூளையை வந்து வேலை செய்ய விடாத ஒரு இடத்துக்கு நீங்கள் அடமானம் வச்சுட்டீங்க. இப்போ என்ன ஆகுது? இதை விட இன்னொரு பெஸ்ட்டான விஷயம், ரொம்ப பயங்கரமான வலி வருது, லவ் ஃபெயிலியர் மாதிரி வலி, அந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களை தூங்க விட்டுறது, பயங்கர வலி கொடுக்கும் இல்லையா?
அப்போ இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுனால கொஞ்சம் போகும். அது இல்லாமல் நீங்கள் யோகா பண்ணீங்க அப்படின்னா, யோகானா யோகாசனம் கிடையாது, மூச்சு பயிற்சிலாம் கிடையாது. இந்த ராஜயோக தியான மையத்தில் பிரம்மகுமாரிகள் சொல்லித்தராங்க இல்லையா, அந்த தியானம் என்னென்னா அது எப்படின்னு நான் ராஜயோக நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறேன், அதிலே போட்டுட்டேன். சிம்பிளாக தெரியுன்னா, நான் ஆத்மா இங்கே நட்சத்திரமாக தான் இருக்கிறேன், நான் உடம்பு கிடையாது அப்படின்ட்டு. இந்த ஆத்மாவின் தந்தை பரமாத்மா, அவர் பரந்தாமத்தில், அது செம்பொன் நிறமான உலகத்தில் ஒரு நட்சத்திரம் ஜொலிச்சிட்டு இருக்கிற மாதிரி சிவன் இருக்கிறாரு. அவர் தான் அப்பா, எல்லாம் பரமாத்மான்னு அவரை தான் சொல்கிறாங்க, அல்லான்னு அவர் தான் சொல்கிறாங்க, சிவன் அவர் தான் சொல்கிறாங்க, பேர் தான் வேறு. அதை நீங்கள் அப்படியே நினச்சிட்டு உட்கார்றது தான் யோகா. இறைவன் கற்றுக் கொடுக்குற யோகா அதுதான். யோகாவை முதல்ல கற்றுக் கொடுக்குறது இறைவன் தான். அவர் அப்படி தான் கற்றுத்தராரு. ஏன் கற்றுத்தராருன்னா, இதன் மூலமாக உங்கள் மனசில் தேவையில்லாததெல்லாம் பதிவாகிருக்குது இல்லையா, அதையெல்லாம் அழிச்சிட்டு உங்களை சொர்க்கத்துக்கு இட்டுட்டு போகிறதுக்காக அவர் வர்றார். அதாவது பாவப்பட்ட நம்மளை தூய்மையாக்குறதுக்காக அந்த யோகா அவர் கற்றுத்தரார். இந்த யோகாவை நீங்கள் இந்த மாதிரி பயங்கர வலியான சுச்சுவேஷனில் பண்ணிங்கன்னா பண்ணுறது ரொம்ப கஷ்டம், உட்காரவே முடியாது ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் எப்போ இறைவனை நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ முதல்ல அதுக்கு தடையாக எது வரும்னா, எது உங்களுக்கு வலியை ஏற்படுத்துதோ அதுதான் மெயினாக வருமே, அதுதான் மாயா. அந்த மாயா இல்லை சாத்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அது டக்குன்னு வரும். அப்போ யாரோடைய உருவமோ வருது, ஏதோ ஒரு சம்பவம் வருதுன்னா அங்கே தான் மாயாவே இருக்குது. அதுவே டக்குன்னு வந்து காட்டு, நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணாமல் அதுவே வந்துடும். ஸோ அதை வெட்டினாலே பிரச்சனை சால்வ். அதை புத்தியிலேருந்து அதை நீங்கள் கட் பண்ணிடணும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம்தான். அப்போ அந்த நேரம் யோகா பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், உட்கார்றதே. அதையும் மீறி நீங்கள் ஒரு போராட்டம் மாதிரி, மகாபாரத யுத்தமே அதுதான். அப்போ நீங்கள் அதை பண்ணும்பொழுது அதாவது அந்த இறைவனை மனக்கண்ணால் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு வலி குறையும். ஆனால் டக்குன்னு இது வந்துடும், சூட்சமாக டக்குன்னு பூந்துடும் இந்த மாயா. அப்போ என்ன பண்ணுங்க, அந்த ஸ்லைட்டாக பூர்றது அவ்வளோ வலியை கொடுக்கும். ஒரு நொடி தான் பூரும், அது டக்குன்னு அந்த நினைவு வந்தோடனே அப்படி வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும். அந்த வலி வரும்பொழுது என்ன ஆகும் உங்களுக்குன்னா, இப்போ தெரியும் இது எவ்வளோ பெரிய வலியை கொடுத்தது, இதை இனிமேட்டு நம்ம தொடவே கூடாது அப்படின்ற மிகப்பெரிய ஞானம் அப்போ தான் வரும் யோகாவினால. அப்போ என்ன பண்ணுவோன்னா, இவ்வளோ வலியை கொடுக்குதுன்னா அப்போ இதிலேருந்து தப்பிக்க ஒரே வழி இறைவன் கையை பிடிச்சிக்கிறது மட்டும்தான் அப்படின்ட்டு முழுக்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் நினைப்பீங்க. அப்போ சொல்லுவாங்க, அந்த யோகாவுக்கு வந்து இந்த மாதிரி தடை வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா தடை வந்தால் தான் அவரை வந்து ரொம்ப தீவிரமாக நம்ம முயற்சி பண்ணுவோம், தீவிரமாக யோகாவில் உட்காருவோம் அப்படின்னு பாபா சொல்லுவார். பிரம்மகுமாரிகள் மூலமாக சிவபாபா சிவன் சொல்லுவார் என்னென்னா, தடை எதுக்கு வருது அப்படின்னா உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக வருது. ஸோ அந்த தடையை நீங்கள் வெல்லணும். மனசால் இருக்கிறதுலே மிகப்பெரிய வெற்றி வந்து உங்கள் மனசை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றி. அது ஏதோ ஒரு தவறு பண்ணும்போது அந்த கண்ட்ரோல் வேறு யார்கிட்டயோ போயிடுச்சு, அதனால தான் பிரச்சனை, அதனால தான் உங்களுக்கு வலி வருது. மறுபடியும் உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும். யார்கிட்ட போச்சோ அவங்கள அப்படியே புத்தியிலேருந்து கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணுறது இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஒரு 2-3 நாள்லே கண்டினியூஸாக 2-3 நாள் கஷ்டம்தான், பயங்கர கஷ்டமாக இருக்கும். மற்ற எல்லாத்தையும் விட இந்த வழி தான் கஷ்டமான வழி. ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமஸ்காரமே இருக்காது. அதாவது அது இருந்ததுக்கான அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு எரிச்சிடுங்க அப்படின்னு கடவுள் சொல்லுவார். அந்த மாதிரி எரிக்க முடியும் யோகா அக்னியின் மூலமாக. அப்போ அது இறைவன் நினைவிலே இருக்க என்ன ஆகுனா, ஏற்கனவே ஸ்டோர் ஆனது அப்படியே எரிய ஆரம்பிக்கும், பஸ்பமாயிடும். இறைவன் மட்டும்தான் அங்கே இருப்பார். ஒரு டைமுக்கு அப்புறம் பயங்கர சந்தோஷம் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி வலி டைமில் தான் நீங்கள் தீவிரமாக உட்காருவீங்க. அப்போ அப்படியே உங்களுக்கு பழக்கமாயிடும். அப்போ இறைவனை நினைக்கும் பொழுது ஒரு போதை கிடைக்கும்பாங்க. அந்த போதைக்கு முன்னாடி இந்த அல்பகால போதை எதுவுமே ஒன்றுமே இல்லை அப்படின்றது அப்போ தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகம், இந்த எந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம், அதுதான் அத்தீந்திரிய சுகம் அப்படின்வாங்க. அதாவது எந்திரியங்கள் இப்போல்லாம் ஐம்புலன்களால் தான் நம்ம சுகம் அனுபவிக்கிறோம். ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சுகம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். எதுவுமே இருக்காது, அவ்வளோ ஆனந்தத்தில் இருப்பீங்க, பேரானந்தம் பரமானந்தம் அத்தனையும் வரும். ஸோ அதனால் இந்த வழி கஷ்டமான வழி தான். அதாவது முதல் 3 நாளைக்கு மட்டும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அது பயங்கர வலியாக இருந்துச்சு. சாதாரண வலினா டக்குன்னு அடிச்சு தூக்கி கிடச்சிடலாம். நீங்கள் ரொம்ப பயங்கரமான, அதை சூசைட் பண்ணிக்கிற மாதிரி வலியெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வலிக்கு நீங்கள் இதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டிவியாக, ஆனால் அதுதான் போகணும்னு தோணும்.
ஏன்னா பக்கத்தில் இருக்க டிவி ஒரு சுவிட்ச் போட்டாலே வேலை முடியுறது. நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? ஏன்னா இது வந்து நாம் மைண்டால் அவ்வளோ முயற்சி பண்ணி ஒரு மகாபாரத யுத்தமே நடக்கும். ஸோ ஈஸியான வழி இருக்கும்போது ஏன் கஷ்டத்துக்கு வரணும்னு தோணும். ஆனால் ஈஸியான வழினால தீர்வு கிடைக்காது. இது உண்மையான தீர்வு. அந்த வழி உங்களை மறுபடியும் அந்த தவறு செய்ய விடாமல் பார்த்துக்கும். அதுக்காக தான் இந்த வழியை சூஸ் பண்ணுறது. நீங்கள் இந்த வழியை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்க. ஆனால் பண்ணுறது கஷ்டம்தான். பண்ணிவிட்டு அதோடைய ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் சாந்தி.